பீகாரில் முதலமைச்சர் யார் என மர்மமானது நீடித்து வருகிறது. நிதிஷ்குமாரை மையப்படுத்தியே இந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக சார்பில் சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது பீகாரின் முதலமைச்சர் யார் என மர்மமானது நீடித்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சலீம். வணக்கம் சார். தற்போது பீகாரின் முதலமைச்சர் யார் என்ற மர்மமானது நீடித்து வருகிறது. இதற்கு பாஜக தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? விவரங்கள். இன்று ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நிதிஷ்குமாரோட கட்சியில முதல்ல என்ன பண்ணாங்க, அதாவது நேற்று இன்று நாளை எப்பொழுதுமே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக நீடிப்பார்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அது கூட சர்ச்சையாகல. அந்த ட்வீட் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போதுதான் சர்ச்சையாச்சு. ஏன் ட்வீட் போட்டாங்க, ஏன் டெலீட் பண்ணாங்க, டெலீட் பண்ண கூடிய வகையில அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யம். ஏற்கனவே தேர்தலை யாரை முன்னிறுத்தி பாஜக கூட்டணி சந்திச்சாங்கன்னு பார்க்கும்போது யாரையுமே முன்னிறுத்தல. அவங்க பாஜகவை பொறுத்தவரை முதலமைச்சர் என்று யாரையும் அறிவிக்காமல் தேர்தலை சந்திச்சாங்க. இத்தனைக்கும் 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் அங்கே ஆட்சி செய்து வருகிறார். நிதிஷ்குமாருடைய கோட்டையாக பீகார் இருக்கிறது. பாஜக தற்பொழுது நிதிஷ்குமாரோடு பல ஆண்டுகளாக இணைந்து பயணம் செஞ்சாலும் நிதிஷ்குமார் அவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர்னு பாஜக சொல்லவே இல்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் என்ன பண்ணாரு, நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்ப ரிசல்ட்ஸ் வெளிப்படையா வந்துருச்சு. அதாவது நல்ல லீடு தெரியுது. பாஜக அங்கே அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவங்கதான் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வைத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமாரும் அவர்களுடைய கட்சியினரும் பாஜகவினரும் 101 சீட்ல போட்டி போட்டாங்க. இவங்க 101, அவங்க 101. ஆனா நிதிஷ்குமார் கட்சியை காட்டிலும் பாஜக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கும் காரணத்தினால் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக ஆகலாம் என்று பேசப்பட்ட தருணத்தில் தான் நிதிஷ்குமாருடைய கட்சியினர் நிதிஷ் தான் முதலமைச்சரா நீடிப்பார் அப்படின்னு போட்டு அந்த ட்வீட்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்ப பாஜக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாங்க நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்திச்சோம், ஆனா முதலமைச்சரை நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. தேர்தலில் முன்னிலைப்படுத்துவது என்பது வேறு, முதலமைச்சர் வேட்பாளர் என்பது வேறு. நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தியிருக்கோம், இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் என்ற அந்த வாசகத்திற்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் என்ற ஒரு மிகப்பெரிய இமேஜ்ல அந்த தேர்தலை முன்னிலைப்படுத்தி அவங்க நகர்ந்திருந்தாலும் முடிவுல முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லப்படும்.